ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரசமலாய் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாலை கட் பண்ணி ஊற்றிக்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பால் ஊற்றிக்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் லெமனை புழிஞ்சு விட்டுடலாம். உங்கள் வீட்டில் வினிகர் இருந்தால் நீங்கள் வினிகர் விடலாம், இல்லைன்னா லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு அரை லெமன் புழிஞ்சு விட்டால் போதும். பாலுக்கு ஏற்ற மாதிரி லெமன் புழிஞ்சு விடுங்க. அது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா கரைஞ்சி போட்டு கலரிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லெமன் புழிஞ்சு விட்ட உடனே பால் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் கொஞ்சமாக பால் தெரிய ஆரம்பிச்சிச்சு. பால் ஃபுல்லாக திரிஞ்ச பிறகு நம்ம பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பால் தனியாக திரிஞ்சு வந்துடுச்சு. தண்ணி தனியாக தெரியுது பாருங்கள். பாருங்கள், இதே போலவே நீங்களும் காசு எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒயிட் துணி போட்டு அந்த திரிஞ்ச பாலை வெடிக்கட்டிக்கலாம். நீங்களும் இதே போல் எலுமிச்சம்பழம் கொட்டெல்லாம் ஏதாச்சும் ஒன்று வந்திருந்தா நீங்கள் அதை தனியாக எடுத்துருங்க, இல்லைன்னா கசப்பு தன்மையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாத்தையும் இந்த துணியில் கொட்டியாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வெடிக்கட்டி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி அந்த லெமன் வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் செஞ்சதும் சூட்டோடவே இதை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா அந்த லெமனோட வாசனையும் புளிப்பு தன்மையும் அதிலே இருந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சுத்தமாக தண்ணி இல்லாத அளவுக்கு ஒட்டை வெடிக்கட்டிடலாம். நல்லா தண்ணி இருந்துச்சு. நம்ம புட்டு பார்த்தோம்னா நல்லா உதிரி உதிரியாக வரணும். அந்த அளவுக்கு நல்லா தண்ணி இருத்துருக்கணும். இப்போ இதை நல்லா 10 நிமிஷம் பிசைஞ்சு விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம அதை ரவுண்டாக உண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் நம்ம எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தேவையான சர்க்கரை பாவு செஞ்சுக்கலாம் வாங்க. 1 கப்பு சர்க்கரை கொட்டிக்கிறோம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் 1 கப்பு சர்க்கரை போட்டிருக்கோம். அதுக்கு வந்துட்டு இப்போ நம்ம 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நல்லா சர்க்கரையை கலரி விட்டுக்கினே இருக்கலாம். இப்போது இதில் வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு சும்மா சர்க்கரை கரைஞ்சால் போதும், பாகு பதத்துக்கு எடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம சர்க்கரையை நல்லா தண்ணியில் கரைச்சி விட்டுக்கிறோம். ஓகே, நல்லா கரையிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரசமலாய் ரெடி பண்ணுறதுக்காக பால் காசுறோம். பாலை பிரித்து ஊற்றியாச்சு. நல்லா பால் காயிட்டோம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸ்டேஜில் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பால் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி பாவில் சர்க்கரை சேர்த்துக்கிறதுனால பாலில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம இப்போ ரசமலாயை சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதே போல் எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்கலாம். அது நல்லா ஊறி பொங்கி வரும். அதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்து பாலில் சேர்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா பொங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம பாலில் சேர்த்துக்கலாம் வாங்க.
இது போடல இதா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எல்லாத்தையும் எடுத்து நம்ம இந்த பாலில் சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாத்தையும் எடுத்து இந்த பாலில் கலந்தாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இருக்குது. இப்போ நல்லா பாலில் பொங்குந்தோம், அது இன்னும் பெருசாகும். ஓகே, இப்போ நம்ம தேவையான அளவுக்கு நட்ஸு சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் என்னெல்லாம் நட்ஸ் இருக்கோ அது எல்லாமே சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நல்லா ஊறட்டும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒன்று நீங்கள் தின்றுவியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். பார்க்கறதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.